பனிமலை பூலோகம் கேட்கின்றதா தாலாட்டு வானத்திலே தாரகைகள் நிசப்தமான இரவு வானமெங்கும் பனிமலை பூலோகம் கேட்கின்றதா தாலாட்டு வானத்து தூதர் சேனை வாழ்த்துக்கள் சொல்லி வந்ததா வானத்து விண்மீனிகள் வாழ்த்துக்கள் சொல்லி வந்ததா வானத்திலே தாரகைகள் நிசப்தமான இரவு வானமெங்கும் பனிமலை பூலோகம் கேட்கின்றதா தாலாட்டு மண்ணிலே தேவனிந்து வந்ததால் கொண்டாட்டம் மாந்தர் யாவர்க்கும் தெய்வீக சந்தோஷம் இந்த பூலோகில் என்றென்றும் சங்கீதம் மண்ணிலே தேவனிந்து வந்ததால் கொண்டாட்டம் மாந்தர் யாவர்க்கும் மிகுந்த சந்தோஷம் இந்த பூலோகில் என்றென்றும் சங்கீதம் வாழ்த்துக்கள் 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 மண்ணிலே தேவரிங்கு வந்ததா கொண்டாட்டம் மாந்த யாவர்க்கும் தெய்வீக சந்தோஷம் இந்த பூலோகில் என்றென்றும் சங்கீதம் வானத்திலே தாரகைகள் நிசப்தமான இரவு வானமெங்கும் பனிமலை பூலோகம் கேட்கின்றதா வானத்து தூதர் சேனை வாழ்த்துக்கள் சொல்லி வந்ததா விண்மீனிகள் வாழ்த்துக்கள் சொல்லி வந்ததா வானத்திலே தாரகைகள் நிசப்தமான இரவு வானமெங்கும் பனிமலை பூலோகம் ஆமென். அற்புதமான ஒரு பாடல். போன வருஷம் நீங்கள் கீத ஆராதனையில் பாடியிருந்தீங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியும் 1100 பேர் அதை பார்த்துருக்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் பாடின பாட்டை உடனேயே 1000க்கு மேலே பார்த்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதுலேயும் டீச்சர்ஸ் சாங் தான் ரொம்ப ஸ்பீடாக வியூவர்ஸ் போய்கிட்டு இருக்கிறது. அதில் ஒரு கோலாட்டம்னு போட்டிருந்தோம் பாருங்கள். அந்த கோலாட்டம்ங்கிற வார்த்தைக்கு இப்போ 4K வியூவர்ஸ் போயிருக்கிறது. கரங்களை தட்டி டீச்சர்ஸுகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. எப்போவுமே நம்ம யூடியூப்பில் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுறீங்க. ஆனாலும் இந்த நாட்களில் தேவன் அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இன்றைக்கு வேண்டுதலை கேட்டவர் என்கிற தலைப்பிலே
ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட செய்தி. இந்த வாரமும் அடுத்த வாரமும் நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஓ ஹல்லேலூயா. அன்எக்ஸ்பெக்டடா தூதன் வந்து சகரியாவை பார்த்து சொல்லுகிறான், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நேற்று உபவாச ஜெபத்தில் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அதனால் அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணதான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். எப்பவுமே நீங்கள் ரெண்டாவது தான். முதல்ல ஃபாஸ்டிங் பிரேயரில் தான் கர்த்தர் நிறைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். ஆனால் அதில் 4 பேர் இருந்தாலும் இயேசுநாதருக்கு கவலையே கிடையாது. ஆமென். சேம் வே எனக்கும் கவலை கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். அது 100 பேர் இருக்கும் போதும் கிடைக்கலாம், 1000 பேருக்கும் பிரசங்கம் பண்ணப்படலாம், வெறும் 4 பேருக்கும் பிரசங்கம் பண்ணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. ஏதோ ஒரு ஜெபம் பண்ணாங்க பதில் கிடைச்சிருச்சுங்கிறதுங்கல்ல. இது ஒரு தரிசனத்தின் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இந்த ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைக்கிறது அந்த தன்மையை பொறுத்தது. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், ஒரு வீடு கொடுக்குறாரு, அது டஸ் நாட் மேட்டர், அது கிடைக்கலாம். அப்புறம் ஒரு 2 வீலர் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். இப்போல்லாம் ஜெபம் பண்ணாமலே இதெல்லாம் நம்ம வாங்கிடலாம். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி பணம் கையில் பொருளுது. நான் ஒரு காலத்தில் 2 வீலர் வாங்குறதுக்காக பல நாட்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அந்த படத்தை கட் பண்ணி வச்சு, ஆண்டவரே எனக்கு ஒரு 2 வீலர் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 1988 I have started the ministry. 2006 தான் ஐ காட் அ நியூ பைக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பைக் வாங்கி 1 வருஷத்தில் தொலைஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. 1 வருஷத்தில் 3 இயர்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, சில காரியங்களை ஜெபித்து வாங்குகிறோம், சில காரியங்களை உழைத்து வாங்குகிறோம். ரெண்டும் தப்பு இல்லை. நீங்கள் உழைச்சி வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு போதும். ஹல்லேலூயா. உழைத்து வாங்க வேண்டும், பிறர் உழைப்பில் வாங்கி விடாதே. ஹல்லேலூயா. கஷ்டப்பட்டு வீடு கட்டினேங்கிறாங்க சம்படி, பரவாயில்ல, நீங்கள் சொல்லுறது ரைட்டு தான். ஆனால் சிலர் சொல்லுவாங்க கர்த்தர் இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு அப்படிம்பாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று தான், கொஞ்சம் பார்வையிலையும் வார்த்தையிலையும் தான் வித்தியாசம். ஆகவே ஜெபத்துக்கு கிடைக்கிற பதில்கள் எல்லாமே நம்ம டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறதுனால தான் தேவனை குறித்த ஒரு ஹானர், தேவனை குறித்த ஒரு ஃபியர் இல்லை. ஜெபத்திற்கு பதில் வரும்போது அது என்ன தன்மையில் வருகிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். நார்மலா நம்ம ஜெபத்துக்கு வர்ற பதில் வரட்டும், ஆனால் சில ஆன்சர் வில் கம் அப்நார்மல். ஹல்லேலூயா. அப்நார்மலா வரும். ஏன்னா அது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருக்கும். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப காட் ஒன்று செய்ய போறாரு, ஒரு பூமியில ஒரு காரியத்தை செய்ய போறாருன்னா அவருக்கு நம்முடைய உதவி தேவை. அதனால தான் அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லி கொடுக்கும் போது முதல்ல 3 பாயிண்ட் சொல்லி கொடுப்பாரு. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, செய்யப்படுவதாக. இதெல்லாம் நம்ம கிட்ட நம்ம சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். சில ஜெபங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு நம்முடைய ஜெபம் தேவை. ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல,
இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். ஹல்லேலூயா. மார்க் 1:2 அந்த தீர்க்க தரிசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். பாருங்க, இது ஒரு ப்ராபசி. இந்த ப்ராபசி மத்தேயு 3:3 என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வைப்படுத்துங்கள் என்று பாலைவனத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. ஆமென். இந்த தீர்க்க தரிசனம் யாரால் உரைக்கப்படுகிறது என்றால் ஏசாயா தீர்க்க தரிசியினால் உரைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். அது இயேசுவை பற்றியது அல்ல, இயேசுவுக்கு முன்னால அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவானை பற்றியது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவைப்படுத்துங்கள், பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், சகல மேடுகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும் என்று பாலைவனத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம். இது தீர்க்க தரிசனம். அப்படி ஒரு சத்தம் கேட்க வேண்டும். அப்படி ஒரு சத்தம் இயேசுவுக்கு முன்னால என்ன செய்யணும்? கேட்கணும். இப்ப தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் சிலருடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். தேவன் சிலருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். மரியாளுடைய வாழ்க்கையை அவர் எதிர்பார்த்தார். கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்கிற ப்ராப்பர்ட் நிறைவேறணும்னா மரியாள் போன்ற ஒரு விசுத்த பரிசுத்த வெர்ஜின் வேணும். God need the holy virgin. Amen. அப்போ she is prepared. Hallelujah, for his time. அவருடைய வேளைக்கு அவள் என்ன செய்கிறாள்? ஆயத்தமாகிறாள். ஆனால் இங்கே சக்கரியா and எலிசபெத், amen, both are praying for his time. Hallelujah. For the fulfill of prophecy. தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால உங்க ஜெபத்துக்கு ஒரு பதில் வரலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏதோ அந்த ஜெபத்தின் மூலம் சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தின் மூலம் சில தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்ய போகுது? நிறைவேற போகிறது. ஆபிரகாம் ஜெபித்தான், அவன் ஈசாக்கை என்கிற ஒரு தீர்க்க தரிசியை பெற்று எடுத்தான். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் 25 வருஷம் அவனை வெயிட் பண்ண சொன்னாரு. ஆமென். வெயிட் பண்ணா we will get wait. ஹல்லேலூயா. ஆமென். அன்னாள் ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். அவனுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதுல ஒன்றுதான் நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவனாகிய யாக்கோபு. ஹல்லேலூயா. ஆமென். அன்னாள் ஜெபித்த போது அங்கே ஒரு ப்ராப்பர்ட்ட கர்த்தர் எழுப்புறாரு. இப்ப பாருங்க, சாமுவேல் வேணும். ஏன்னா ராஜாக்கள் காலம், அதன் பிறகு நியாயாதிபதிகளின் காலம், தலைவரின் காலம், அதாவது மோசே, ஜாஷுவா அவனுடைய காலம், அதன் பிறகு யாருடைய காலம்? ஜட்ஜஸ், ஹல்லேலூயா, அவங்க காலம். ஆனா இந்த காலத்துல தான் மக்கள் நீட் த கிங் ஃபார் தம். ஹல்லேலூயா. அதனால இப்போ ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட் வேணும். God need the good prophet. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உதவி வேணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களுடைய உதவி அவருக்கு தேவை. ஆமென். அதனால அன்னாளை ஜெபிக்க வைக்கிறாரு.
Praise the Lord. அந்நாள் பல நாட்கள் ஜெபிக்க 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 கர்த்தர் ஒரு நாள் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்தார். அந்த ஜெபத்துல வந்ததுதான் ஆமென் சாமுவேல். சிலருக்கு கைத்தட்ட மனசு இருக்க மாட்டேங்க, நீங்களே வச்சுக்கங்க. அல்லேலூயா. போதகர் கூட்டம் 12ஆம் தேதி நடந்து பாருங்க, கொஞ்சம் டல்லா போய்கிட்டு இருந்து அப்புறம் எனக்குரிய நேரத்தை கொடுத்தார்கள். நான் மேடையில் ஏறின உடனே உங்களை கைத்தட்டுங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு கஞ்சத்தனம் பண்ணீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கஞ்சத்தனம் பண்ணுவாங்கண்ணே. நீங்களும் ஒரு நாள் இப்படி தான் மேடையில் என்ன செய்வீங்க, நிற்பீங்க, ஒரு வயலும் கைத்தட்ட மாட்டான்னு. அதை சொல்லி முடிச்ச அது நான் பிரசங்கம் பண்ணி முடியது வரை அப்போதகர்கள் கைத்தட்டுறதை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி கைத்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் குறைச்சி கைத்தட்டாங்கன்னா நான் சொல்லுவேன், என்ன பண்ணாதீங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்கன்னா டக்கு 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 நீ கைத்தட்டுவாங்க. கைத்தட்டது என்பது ஒன்று ரிசீவ் பண்ணுறது, ரெண்டாவது அவரை ஆனர் பண்ணுறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் சிலருடைய ஜெபத்திற்கு பதில் வராம தாமதமாகுது என்றால் அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற போகிறது. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சகரியாவும் எலிசபெத்தும் திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? அவங்க எதிர்பார்க்கிறாங்களோ இல்லையோ, the people expect from them என்னது, உன் வயிற்றுல இன்னும் புழு பூச்சி வரலையாம்பாங்க. புழு பூச்சி வரலையா, இன்னும் 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 இதாகலையா, மக்களுக்கு பயந்தே somebody living. இப்படிதான் சகரியாவையும் எலிசபெத்தையும் கேட்டார்கள். சகரியாவும் எலிசபெத்தும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் வயது சென்றவர்கள். அல்லேலூயா. ரொம்ப ஓல்டேஜ் பீப்புள் அவங்க ரெண்டு பேரும். அன்னைக்கு ஆரம்பித்த ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கர்த்தருக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி தேவை. தீர்க்கதரிசி சும்மா வர முடியாது. தீர்க்கதரிசிக்காக ரொம்ப கிரயம் செலுத்துகிற பேரன் தேவை. சிம்சோனை கர்த்தர் அழைத்த போது சிம்சோனுடைய மம்மிக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். உனக்கு ஒரு குழந்தையை தரப்போறேன், அவன் நசரேனா இருப்பான், சவரகன் கத்தி அவன் தலைமையில் என்ன செய்வதில்லை, படுவதில்லை. நீ என்ன செய்ய வேண்டும்? திராட்சை ரசம் குடிக்க கூடாது, திராட்சை பழம் சாப்பிடக்கூடாது, திராட்சை விதைய சாப்பிடக்கூடாது. அப்படின்னா என்னதான் சாப்பிட? நீ வந்து உலகத்தை மாதிரி என்ன செய்ய முடியாது. ஏன்னா உனக்குள்ள வர்றவன் பெரிய நியாயாதிபதி, பெரிய தீர்க்கதரிசி. அப்படியானால் நீ கொஞ்சம் கிரயம் செலுத்தி தான் ஆக வேண்டும். பெற்றோருடைய கிரயத்தில் தான் பெரிய பெரிய தலைவர்கள் உருவாகிறார்கள். பெற்றோர்களுடைய கிரயத்தில் தான் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் உருவாகிறார்கள். ஆமென். ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி வேண்டும். இப்ப கர்த்தர் அதை எழுப்பணும்னா அவருக்கு கொஞ்சம் ஜெபம் தேவை. நம்முடைய ஜெபம் அவருக்கு தேவைப்படுகிறது. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? அதுக்கு தான் சபையில் ஜெபம் வைக்கிறோம், உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை. ஒரு திருச்சபையினுடைய ஜெபம் அவருக்கு தேவை. ஒரு சபை மக்களுடைய ஜெபம் அவருக்கு தேவை. ஏன்னா இந்த ஜெபத்தை வைத்து அவர் அரசியலில் கிரியை செய்வார், ஜெபத்தை வைத்து சமுதாயத்தில் கிரியை செய்வார், ஜெபத்தை வைத்து இந்த உலகத்தில் வேலை செய்வார். அப்படியானால் ஜெபிக்கிற மக்கள் ஆண்டவருக்கு ரொம்ப தேவை. நீங்க என்ன நினைக்கிறோம்? எனக்கு தான் எந்த தேவையும் இல்லை, இப்ப நல்லாயிட்டேனே, நான் நல்லாயிட்டேன் பாஸ்டர், வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், 2 வீலர், இது என்ன எனக்கு போட்டு ஜெபங்கிறீங்க? நான் சொல்றேன், எப்பவும் நம்முடைய ஜெபம் நமக்காக அல்ல, தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் சிலரை எழுப்புகிறார், அவர்களை ஜெபிக்க வைக்கிறார். உங்க மைண்ட்ல உள்ள எண்ணத்தை சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு காலத்துல நான் ஜெபம் பண்ணேன், இப்ப எதுக்கு நான் ஜெபம் பண்ணணும்? எனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்களை சாத்தான் வஞ்சிக்கிறான்னு அர்த்தம். திருச்சபைகளை எதற்கு வைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை ரிசீவ் பண்ணுகிற ஒரு ரிசீவராய் சபை இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே,
சகரியாவின் ஜெபத்திற்கு பல வருடங்கள் பதிலே வரவில்லை. பல வருடங்கள் என்றால் பல 50 வருஷம் கூட இருக்கலாம். வேதம் சகரியாவையும் எலிசபெத்தையும் சொல்லுகிறது, அவர்கள் வயது சென்றவர்கள், ஓல்ட் ஏஜ் பீப்புள். அதனால இப்ப இந்த ஜெபங்களை எல்லாம் வைத்து ஒரு நாள் கர்த்தர் திடீரென்று அப்பிரைட்டாரு. அல்லேலூயா. திடீரென்று என்ன செஞ்சிட்டார்? தரிசனமானார். சகரியாவே, என்ன செய்யாத, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு நாள் உங்களுக்கு சொல்லுவார், do not stop your prayer, praying. One day God's angel will appear in front of us. Hallelujah. Amen. அவன் சொல்லுவான், fear not my son, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, சகரியாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அதை தான் நம்ம கீவேடா வாசித்தோம். தேவதூதன் பலிபீடத்திற்கு வலது பக்கத்திலே தரிசனமாகி சகரியாவை பார்த்து, சகரியாவே பயப்படாதே, ஒரு நாள் உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரும். அல்லேலூயா. உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் வரும். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். அப்படி ஒரு நாள் வரும். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிற ஒரு நாள் வரும். அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். சகரியாவின் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். தேவனுடைய திட்டம் பூமியில என்ன செய்ய போகிறது? நிறைவேற போகிறது. அல்லேலூயா. இயேசுவுக்கும் யோவானுக்கும் how many years difference? only 6 months தான். இப்ப அந்த 6 மாசத்துக்கு முன்னால சில தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இப்ப கர்த்தர் அதை செய்ய போறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எல்லாருடைய வேண்டுதலையும் கேட்பதில்லை. ஏன்னா சிலருடைய வேண்டுதல் தேவ சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது. சிலருடைய வேண்டுதல்ல உறுதி இல்லை. ஆனால் சகரியா அப்படி அல்ல, அவன் உறுதியோடு ஜெபித்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. இந்த சகரியா என்ற வார்த்தைக்கு யெகோவாவின் நினைவுன்னு அர்த்தம். யெகோவாவின் அப்படின்னா கர்த்தர் சகரியாவின் ஜெபத்தை நினைத்தார். சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை, நான் சொல்றேன், ஜெபிக்கிறவனை கர்த்தர் நினைப்பார். அல்லேலூயா. இந்த சபையில யாராவது ஒரு ஆள் ஜெபிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை நினைப்பார். தானியேல் ஜெபிக்கிறவன், கர்த்தர் அவனை நினைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜெபிக்கிறவன், கர்த்தர் அவனை நினைத்தார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்து போகிறவர்கள் அல்ல, அவர்களை வரட்டும். ஆனால் அவர்கள் மத்தியிலே ஜெப வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் தேடுகிறார். ஆனால் நம்ம கண் முன்னால் இருக்கிறதெல்லாம் வர்க்கு. எனி டைம் we are thinking about work. I have no time. எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, ஆராதிக்க நேரம் இல்லை. இருந்துட்டு போங்க. ஆனா கர்த்தர் யாரை நினைப்பார்? ஜெபிக்கிறவனை கர்த்தர் நினைப்பார். அதனாலதான் அவனுக்கு என்ன பேரு? சகரியா என்றால் என்ன அர்த்தம் சொன்னேன்? யெகோவாவின் நினைவு நம்மேல நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த சகரியாவை கர்த்தர் நினைவாயிருக்கிறதற்கு அவனுடைய வாழ்க்கையில் உள்ள ரொம்ப சிம்பிளான 3 காரியங்களை சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்,
6வது வசனம், லூக்கா 1ஆம் அதிகாரம். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படி குற்றமில்லாதவர்களாய் எப்படி இருந்தாங்க? குற்றமில்லாதவர்களாய். ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபமும் தீர்க்க தரிசன ஜெபமாய் மாறாது. எல்லாருடைய ஜெபமும் தீர்க்க தரிசன பிள்ளைகளை எழுப்பாது. சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாயிருந்தார்கள். ஆமென். எதன்படி? இந்திய அரசின் சட்டத்தின்படியா? இல்லை இஸ்ரவேலின் அரசின் சட்டத்தின்படியா? கர்த்தரிட்ட. சிலர் அரசாங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது கூட பைபிளுக்கு மதிப்பு கொடுக்கிறது இல்லை. கவர்மெண்ட் சொன்னா உடனே ஒபே பண்ணுவாங்க. ஆதார் கார்டு ரினியூ பண்ணிட்டீங்களா, இன்னைக்கோட முடியுதுன்னா உடனே வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடுவாங்க. அரசாங்கத்துக்கு கொடுக்கிற மதிப்பு பைபிளுக்கு கொடுக்கறது இல்லை. நான் சொல்றேன், நம்ம வெறும் இந்த இந்தியா அல்லது தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு கீழே அல்ல, மட்டும் இல்லை, நாட் ஒன்லி தட், நம்ம பரலோக அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் பரலோக அரசாங்கத்திற்கு கீழே இருந்தால் அந்த பரலோக அரசாங்கத்தின் சட்டம்தான் இந்த சட்ட புத்தகம். This Bible called the book of law. இது சட்ட புத்தகம். கரங்களை தட்ட வேண்டாமா? ஹல்லேலூயா. இதில் உள்ள நியமத்தின்படி, சட்டத்தின்படி சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி இருந்தாங்க? ஒரு குற்றமற்றவர்களாய் இருந்தாங்க. நம்ம ஆண்டவரும் அப்படித்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அவர் இயேசு மட்டும்தான். சொல்லுங்க, இயேசு மட்டும்தான். அதனாலதான் அவர் சொல்றாரு, நாமும் குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய ஆண்டவர் எப்படியோ அப்படிதான் நாமும் இருக்க வேண்டும். நாம் அவரை இருக்கிற வண்ணமாகவே அவரை என்ன செய்ய போகிறோம்? தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். God எப்படி இருப்பாரு? நம்ம போலதான் அவரும் இருப்பார். ஹல்லேலூயா. விகார தோற்றம் கொண்டவர்கள் கடவுள் அல்ல. தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனிதனை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அப்படின்னா நாமும் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. ஏற்கனவே குற்றம் செய்திருக்கிறோம். செய்த குற்றத்திலிருந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே குற்றம் இல்லாதவர்களாய் வாழுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மளை குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் இருந்த காலம் என்ன காலம் தெரியுமா? பிரமாணத்தின் காலம். நம்ம இப்ப எந்த காலத்தில் இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். பிரமாணத்தின் காலத்தில் இருந்த அவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மகிட்டையும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்கிறாரு? அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்மளும் அடிக்கடி சொல்லணும் இல்லையா? உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாறணுமே, நான் உம்மை போல
உம்மை போல மாற்றிடுமே ஏசையா, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல மாற்றிடுமே, என்னை உம்மை போல. உலகத்தில் 1000 தெய்வங்கள் இருக்கட்டும், 1000 பக்தர்கள் இருக்கட்டும், ரொம்ப பக்தியா இருக்கட்டும், ஆனா உம்மை போல என்னையும் மாற்றும்னு சொல்றதுக்கு உரிய தேவன் நம்முடைய தேவனை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. அவர்கிட்ட போய் தான் நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே எப்படி என்ன மாற்றுங்க. உம்மை போல மனதிலே மறுரூபம் அடைந்து நாம் அவரை போல மாறுவோம். யோவான் எழுதுகிறார், நாம் அவரை தரிசிக்கும் போது அவரை போலவே இருப்போம். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமா தேவன் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே வர்றாரு. ஆமென். மனதில் மறுரூபம் ஆகிடுவேன், மனதில் மறுரூபம் ஆகிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை என்ன ஆகிட்டே வர்றாரு, அவரை போல. ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு ஆதாம் குற்றம் செய்தார், ஏவாள் குற்றம் செய்தாள். ஆனால் இன்றைக்கு பிந்தின ஆதாம் வருவதற்கு ஆயத்தமான யோவானை கொடுக்கிற சகரியாவும் எலிசபெத்தும் ஆதாமை போல அல்ல, அவர்கள் குற்றம் இல்லாதவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் குற்றம் செய்து மனுக்குலத்துக்கு சாபத்தை உண்டாக்கினார்கள். ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் குற்றம் இல்லாமல் வாழ்ந்து ஆமென் யோவானை இந்த உலகத்துக்கு கொடுத்தார்கள். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் திருச்சபை கிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சில பலிகள் இருந்தது. நம்ம யாத்திராமத்தை முடிச்சுட்டு லேவியராமத்துக்கு போகும்போது ஒரே இரத்த கவிச்சியாக இருக்க போகுது, ஒரே பலிகள் பலிகள் பலிகள். ஏன்னா அந்த காலத்தில் பலி இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. தேவன் அதில் ஒரு பலி இருக்கு, என்னன்னா குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இப்படி மெனி கைண்ட்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைசஸ். ஆனால் ஒரு பலி என்ன பலி? குற்ற நிவாரணம். குற்றம்னா என்ன? தெரிஞ்சுக்கிட்டே செய்யறது, தெரிஞ்சுக்கிட்டே செய்யறது குற்றம். நெற்றிக்கண் திறப்பினும் கரெக்டா வசனம் தெரியுது. குற்றம் குற்றமே, குற்றம் குற்றம். அது அக்கிரமம், டிஸார்டர். ஆமென். அக்கிரமம், குற்றம். இப்ப அதுக்கு ஒரு பலி இருக்கிறது, பாவ நிவாரணத்துக்கு ஒரு பலி இருக்கிறது, சமாதானத்துக்கு ஒரு பலி இருக்கிறது. ஆனால் குற்றம் செய்தவனுடைய குற்றத்தை நீக்குவதற்கு ஒரு பலி இருக்கிறது. இயேசு பார்த்தாரு, எத்தனை பலிகளெல்லாம் நீங்க செலுத்த போறீங்க, இப்பொழுது உங்களுக்கு ஒரே பலியாய் நான் மாறுறேன். ஹல்லேலூயா. குற்ற நிவாரண பலியாய் ஜீசஸ் ஹேங்கிங் ஆன் த கிராஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட போய் என் குற்றங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்லும் போது, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, அவர் மன்னிப்பார். குற்றமில்லாதவர்களாய் அவருக்கு முன்னால நம்மை நிறுத்துவார். அதனாலதான் சங்கீதம் 15:1-2 சொல்லுகிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். கைகளில், ஆமா, கைகளில் சுத்தம். ஹல்லேலூயா. Your hand must be clean. உங்க கைகள் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாய் இருக்க வேண்டும். கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், குற்றமில்லாதவன், அவன் தான் பர்வதத்தில் என்ன செய்ய முடியும்? ஏற முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, குற்றமில்லாதவர்களாய் ஆண்டவர் நம்மையும் மாற்றுகிறார். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் தீர்க்க தரிசியை பெற்றெடுக்க என்ன காரணம்?
அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். இரண்டாவது அதே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம்? தேவனுக்கு முன்பாக, எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். மனுஷனுக்கு முன்னால நம்ம நீதிமானா இருக்கிறது கஷ்டமா ஈஸியா? Do you understand my question? மனுஷனுக்கு முன்னால நம்ம நீதிமானா இருக்கிறது கஷ்டமா ஈஸியான்னு கேட்டேன். ஈஸி. ஏன்னா மனுஷன் நம்ம முகத்தை தானே பார்க்குறான். ஆனால் அவனுக்கு முன்னால் நம்ம என்ன வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம். ஆமாம், பச்சைவந்தி மாதிரி கலரை என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். ஆனால் கர்த்தரோ, அப்போ மனுஷனுக்கு முன்னால் நீதிமான் மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அல்லேலூயா, ஆமென். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருக்கு முன்பாக நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன போடுறோம்? நம்ம அட்டெண்டன்ஸ் போடுறோம். ஆண்டவர் பார்க்குறாரு, ஓகே, கூப்பிடுறாரு, ஜான் உள்ளேன் ஐயா, உள்ளேன் ஐயா, சகரியா உள்ளேன் ஐயா. நம்ம ப்ரெசன்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் அவருக்கு முன்னால ஒரு நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறவன் தேவனுக்கு முன்பாக பாவியா போயிடுறான். அந்த ஆயக்காரன் இருந்தான் பாருங்க, அவன் சொன்ன, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம்பாகம் கொடுக்கிறேன். அதோ நிற்கிறானே, அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. இறைவா, உம்முடைய கண்கள் எனக்கு முன்பாக திறக்கட்டும் அப்படின்னு போடான்ட்டார். போடாவான் பக்தி. நீ மனுஷனுக்கு முன்னால எப்படி இருக்கிற? நீதிமானா இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஆனா ஒரு மனிதன் யாருக்கு முன்னால நீதிமானா இருக்கணும்? அவன் நீதிமானா இல்ல பாவியாங்கிறத நிறுத்து பார்க்கிறது யாரு? தேவன். கர்த்தரோ இருதய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். Hallelujah. Amen. Nobody escaped from his sight. Hallelujah. கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். நம்ம பிரைஸ் லார்ட் போட்ட உடனே எல்லாம் சரியாருன்னு நினைக்க கூடாது. இவர்கள் இருவரும் மனிதனுக்கு முன்னால நான் நீதிமான் நீதிமான் நீதிமான்ங்கிறதில்ல. ஆமென். சில பெண்கள் எல்லாம் நல்ல ட்ரெஸ் பண்றாங்க. எப்படின்னா இவ்வளவு கை வச்சுக்கிறாங்க, இவ்வளவு ஃபுல் ஹேண்டு போட்டு நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பார்த்தா அந்த ஒயிட் எங்கே கிடைக்கும்னு நமக்கு கேள்வியாக இருக்கிறது. அது நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் அதே மாதிரி எப்படி இருக்கணும்? நம்ம மனுஷனுக்கு முன்னால் நான் நீதிமான். இன்னைக்கு கூட நான் ஏன் இந்த என் ஒயிட் பேண்டே எனக்கு எல்லாமே கசங்கி போயிருந்துச்சு. 2 பேண்டை எடுத்து பார்த்தேன், தூரத்துக்கு போட்டுட்டு அவன் போய் சவாரி எடுத்து போட்டுட்டேன். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் going to face. ஏன்னா நான் ஆராதனை ஒரு நாள் கூட கலர் ட்ரெஸ் போட்டு இப்படி வொர்ஷிப் நடத்தி என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நான் இப்போ யாரா நிற்கிறேன் உங்க முன்னால? நீர் குற்றவாளி அப்படின்னு ஒரு குற்றம். இப்போ நான் என்ன சொல்றேன், என் ட்ரெஸ்ஸா என் மைண்டா என் மனச்சாட்சியா? அதுக்காக மனச்சாட்சி சரியா வச்சிருக்கேன், என் ட்ரெஸ் எப்படினாலும் நான் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ என் மனச்சாட்சி என் ட்ரெஸ்ஸையும் பாதிக்குது. அல்லேலூயா, ஆமென். நான் ஒரு நாள் ஒரு போதகர் கூட்டத்தில் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு என் சட்டை இங்க வர சுருட்டி வச்சேன். நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இங்க வர சட்டையை சுருட்டிட்டு 2 பட்டனை கழட்டி விட்டுட்டு இப்படி நின்னா எப்படி இருக்கும்? சும்மா சொல்லுங்க. ஜஸ்ட் லைக்
ரவுடி மாதிரி இருக்கும். அப்போ நம்முடைய ட்ரெஸ்ஸு வந்து சில மதிப்பை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, ஸ்திரீகள் நல்ல ஹானரபிள் ட்ரெஸ்ஸை பண்ணணும். ஆமென். ஜன்னல் வைத்த என்னது ஜன்னல் வைத்த ஜாக்கெட்டா, அந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்குது. ஜன்னல், டோரு, அந்த மாதிரி இல்லாமல் ஹானரபிள் வியர் த ட்ரெஸ், ஹானரபிள் ட்ரெஸ். அதே மாதிரி தான் ஆண்களும். ஹல்லேலூயா. இப்போ நானே நிற்கிறேன், இப்போ நான் ஒரு பிளாக் ஒயிட் டிஷர்ட்டு போட்டு வந்தால் எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் இந்த வழியே வாக்கிங் போங்க. அதுக்கு தான் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன செய்யும்? ஆகும். அப்போ அது ஒரு ஹானர் இருக்குது பாருங்க. ஆனால் அது மட்டும் இல்லைங்கிறேன். நாட் ஒன்லி அவர் ட்ரெஸ், தேவன் ட்ரெஸ்ஸை பார்க்கல, நம்முடைய மனச்சாட்சியை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மனுஷனுக்கு முன்னால எது தேவை? நம்ம அலங்காரம் தேவை, நம்ம ட்ரெஸ் தேவை. நம்ம முடி வளர்ந்தா வெட்டிக்கிறோம், சேவிங் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஜென்ஸுக்காக தான் வருது. நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் நல்லா பண்ணுறோம். ஏன்னா மனுஷனுக்கு முன்னால் ஒரு அட்மாஸ்பியர் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். நீங்கள் ஆராதனைக்கு வந்தவங்கலாம் புதுசு இன்னைக்கு கட்டிட்டு வந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இல்லையா? கிறிஸ்துமஸுக்கு எப்படி 4-5 வாங்குவீங்களா? ஏன் ஒரு நாளைக்கு புதுசாக கட்டிட்டு வர வேண்டியதானே? நீங்கள் எப்பவுமே சொல்லிங்க, நான் அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிரும் பாஸ்டர். அல்லேலூயா. அடுத்த வாரத்துலேருந்து என்ன செய்ய போகுது? ஆரம்பிக்க போகுது. ஆமாம். ஏன்னா கிறிஸ்மஸுக்கு முதல் வாரம் நமக்கு ஒரு அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் மாதம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு புது சப்போடு. அப்புறம் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு ஒரு புது சப்போடு. அப்புறம் கிறிஸ்மஸ் விழாவுக்கு ஒரு புது சப்போடு. அல்லேலூயா. அப்புறம் புது வருஷத்துக்கு ஒரு புது சப்போடு. அப்போ இந்த புது வருஷத்தில் நீங்கள் ஒயிட் இல்லாமல் எப்படி கம்யூனியன் எடுப்பீங்க? அதுதான் எனக்கும் தெரியலை. சரி, ஓகே. இப்போ ஒயிட்டை பார்க்கவா தேவனை பார்க்கவா? நான் வேற இன்னைக்கு கலரை போட்டுக்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, போட்டும் போகட்டும். நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும்? நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மனுஷன் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் அவனை நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. நம்மளை தேவன் என்ன சொல்லுகிறார்? போன 12ஆம் தேதி ஊழியர் கூட்டத்தில் நான் கொஞ்ச நேரம் தான் எனக்கு டைம் இருந்தது. அதில் கர்த்தர் அந்த கூகுள் மீட்டில் தான் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் போதகர் கூட்டத்தில் பேசுறதுக்கு. நான் பெருமைக்கு சொல்லவே இல்லை, பாசமாகட்டேன்னு சொன்னாங்க. நிறைய போதகருடைய மனைவிகள் அவங்க சொன்னாங்க, காட் ஸ்போக் டு மீ பாஸ்டர், உங்கள் வார்த்தை மூலம் கர்த்தர் என்னோடு பேசினார். அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு போதகர் ஒரு மனைவி வந்திருந்தாங்க. நான் அந்த சிஸ்டரை பார்த்தேன்னா என்னன்னு தெரியல. அவங்க வந்து சொன்னாங்க வித் டியர்ஸ், கண்ணீரோடு சொன்னாங்க, நான் நேற்றே உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணணும், நீங்கள் பாஸ்டரோட பேசணும் ஆண்டவரே. அப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அவங்களோட ஃபோனில் பேசுனதில்லை, அவங்க ஃபேஸ் கூட எனக்கு தெரியல. அவங்க வந்து சொல்லிட்டு அழுறாங்க. யாரோ அந்த பாஸ்டர் எனக்கு அந்த அளவு பழக்கம் இல்லை. அவங்க சொன்ன ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தைகள், அப்போதான் நம்ம பிலீவர்ஸ் எனக்காக ஜெபிக்கிறத நான் ரிமெம்பர் பண்ணேன். ஹல்லேலூயா. நான் சும்மா சிம்பிளாக தான் பேசுனேன், அது அத்தனை பேருடைய இருதயத்தை தொட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, எனக்கு இந்த மாதிரி ஷர்ட்டை வந்து இப்படி விட்டுட்டு பேண்ட் போடுறது பிடிக்கவே பிடிக்காது. நான் வேறு வழி இல்லாமல் அப்படி தான் இருந்தேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தேன். வீட்டில் கூட சொன்னாங்க, கேந்திரன் மாதிரி இருக்கீங்க. கேந்திரன் அப்படின்னா கிறுக்கன், கேந்திரன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, சஃபாரியை போட்டுட்டு வந்து நிற்கலாம்ல. நான் என்னென்னா, நம்ம பெரிய ஆளாக காட்டிடக்கூடாது, இத்தனை பேருக்கு சபையிலேருந்து ஹெல்ப் பண்ணுறோம், ஷர்ட் கொடுக்குறோம், சாரி கொடுக்குறோம், கிறிஸ்மஸ் கேக் கொடுக்குறோம். அப்போ நம்மளை பெரிய ஆளாக காட்டி வீபிராஜ பெரிய பணக்காரன்னு காட்டிடக்கூடாதுன்னு நான் மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப சிம்பிளாக நின்னேன்.
ஆனால் நம்ம சிம்பிளா நல்ல ட்ரெஸ் பண்ணுற மாதிரி கர்த்தர் பார்க்கல பாருங்க. கர்த்தர் எதை பார்க்குறாருன்னா நம்ம மைண்டை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அன்றைக்கு அநேக போதகர்கள் இன்றைக்கு கர்த்தரனோடு பேசினார், எங்களை உற்சாகப்படுத்தினார். சோர்ந்து போய் வந்தோம் பாஸ்டர், அது வீடியோவில் இருக்காப்பா? அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, சில நேரம் ட்ரெஸ் வேலை செய்யாது, கர்த்தர் வேலை செய்வாரு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ட்ரெஸ் எதுக்குன்னா மற்றவங்க நமக்கு ஒரு ஆனரா இருக்கிறதுக்கு தான். ஆமென். கர்த்தருக்கு முன்னால நம்முடைய ட்ரெஸ் மேன்மை பாராட்டாது. பெரிய தீர்க்கதரிசி தான் நம்ம சொல்ற ஹீரோ யாரு? ஜான் பேப்டிஸ்ட். அவன் ட்ரெஸ் என்ன? ஒட்டக மயிரும் ஒட்டக மயிரில் உள்ள உடைய படிச்சுட்டு காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டா. இது என்ன மேட்சுன்னு தெரியல. காட்டு தேனும் வெட்டுக்கிளி காட்டு தேன் உண்டு வந்தான் யோவான், உலகத்தை கலக்கின மனிதன் அவன், உடுத்தியதோ ஒரு இந்த பாட்டில் நம்ம பாடுறது கிடையாது. உலகத்துல மறந்தே போச்சு. உலகத்தை கலக்கின மனிதன் அவன், உடுத்தினதோ ஒரு ஒட்டகத்தோல், வசதியை தேடி ஓடாதே, அது தொடுவானம் தொடுவானம் தொடுவானம். அல்லேலூயா. நம்ம ட்ரெஸ்ஸு, நம்ம பண்ணுற மேக்கப்பு, நம்ம பண்ணுற பில்டப்பு எல்லாமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் மேன். அல்லேலூயா. நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். அதனால தான் கர்த்தர் ஆமென் சாமுவேல்ட்ட சொன்னாரு, மனிதன் அல்லேலூயா முகத்தை பார்ப்பவன் மனிதன் அல்லவா, இதயத்தை காண்பவர் தேவன் அல்லவா. எப்பா அவன் முகத்தெல்லாம் நான் பார்க்கல, இருதயத்தை பார்க்கிறேன். அல்லேலூயா. அதுக்காக ஒரு பீத்தலை போட்டுக்கிட்டு, பீத்தல் துணியை, துவைக்காத துணியை போட்டுக்கிட்டு, பாஸ்டர் என்ன பிரதர் இப்படி வந்திருக்கிறீங்க, நீங்க தானே சொன்னீங்க. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ அப்ப கர்த்தர் தான் என்ன பார்க்கணும். அப்படி இல்லை. அப்படிதான் சிலர் விதண்டவாதம் பண்றது. இதையும் செய்யாதிருக்க வேண்டும், அதையும் விட்டு விடாதிருக்க வேண்டும். நீட்டா இருக்கணும். சர்வீஸ்க்கு வரும்போது டிஷர்ட் போட்டு வரக்கூடாது. நம்ம சபையில் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அல்லேலூயா. ஒரு தம்பி கேரளுக்கு டிஷர்ட் போட்டு வந்தாப்புல, இன்னொரு தம்பி காதில் கிசு கிசுன்னு சொன்னாப்புல. எனக்கு இது இமேஜா என்னன்னு தெரியல, ஏன்னா என்னால் சரியாக அதை பார்க்க முடியலை. உடனே அந்த தம்பி திரும்பி போய் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தான். சரியா? சரியாப்பா? சரியில்லைங்கிறாரு. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு டீசெண்டா நம்ம இருக்கிறோம். ஆமென். சில சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி என்ன இது என்னது ஷார்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி வருவாங்களாம், பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு மாதிரி போட்டுட்டு. ஆனால் நம்ம சபை மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், எல்லாம் ஹானரபிள் ட்ரெஸ் பண்ணுறாங்க. நம்ம வாலிபர்கள் கூட நல்ல ஹானரபிளாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு நம்ம தேவனுக்கு முன்னாலேயும் நிற்கிறோம், மனுஷனுக்கு முன்னாலேயும் நம்ம நிற்கிறோம். ஆனால் தேவனுக்கு முன்னால நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆமென். ஏன்னா அந்த உலகம் அநீதி நிறைந்த உலகத்திலே ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்மளை நீதிமானா மாத்திட்டாரு. அதில் மட்டும் நம்ம திருப்தி அடையக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நீதியா இருக்கணும். கர்த்தர் நம்மளை பார்த்து நீ செய்யறது நியாயம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, நீ செய்யறதுல நீதி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தில் நீதி இல்லாத ஊழியம் தேவையில்லாத ஊழியம். அதனாலதான் நம்முடைய ஊழியத்தில் பணத்துக்கு மதிப்பே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா பணம் நிறைய பேரை மயக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க எவ்வளவு அள்ளி அள்ளி கொடுத்தாலும், இந்த கேரளா போகும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சிலர் 1000 கணக்கில் கொடுக்குறாங்க, 1000 கணக்கில். உடனே தான் அதை கொண்டு போய் ஆகாண்டு ஒரு நாள் அதை யோசிக்கிறதும் கிடையாது. நீங்க 1000 upon 1000 கொடுத்தாலும் எல்லாம் ஃபார் ஹிஸ் க்ளோரி அலோன்.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு முன்னால நாம் நீதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நம்ம உள்ளமே மனச்சாட்சி. நம்ம போய் ஒவ்வொன்றுக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் சஃபாரி போடலாமா, இல்லை வெறும் பேண்ட் ஷர்ட்டை தான் போடவா, இல்லை கோட் சூட் போடவா, இன்னைக்கு கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ண ஆண்டவரே சொல்லும் ஐயா. சிலர் இவ்வளோ எஸ்ட்ரீமாக போகிறாங்க. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்களா, ஆண்டவர் குழம்புக்கு எப்படி உப்பு போடணும்னு சொல்லி கொடுப்பாராம். பரிசுத்த ஆவியானவர் எப்படி சொல்லி கொடுப்பாராம் குழம்புக்கு. அது நல்லதான் போல் இருக்கு. அப்படி சொல்லி கொடுத்தாருன்னா எல்லாத்துக்கும் உப்பு கண்ட்ரோல் வச்சிடலாம். யாருக்குமே உப்புச்சத்து வராது. நிறைய நேரம் கிச்சனில் உப்பு அள்ளி போடுறதுனால தான் ப்ராப்ளமே இருக்கு. உப்பை குறைங்க, அப்போ தான் சூடு சோறுல குறையும். அல்லேலூயா. உப்பை குறைச்சி சமையல் பண்ணுங்க. சோத்துக்கு உப்பு போடாதீங்க. சோத்துக்கு சேர்த்து குழம்புல போடுங்க. சோத்துல உப்பு, குழம்புல உப்பு, ரசத்துல உப்பு, பாத்திரத்துல உப்பு, உப்பு உப்பு உப்பு. அது ரொம்ப தப்பு. அதனால ஏன் சோத்துல எதுக்கு உப்பு போடுறீங்க? நான் தெரியாம தான் கேட்க. அப்படி போட்டு தான் ஆகணுமா? போட மாட்டீங்களா? நிறைய பேர் போடுறாங்களே. எனக்கு தெரியுது தீர்க்க தரிசனத்தில். அல்லேலூயா. உப்பை குறைங்க. அல்லேலூயா. ரொம்ப நாள் இருப்பீங்க உப்பை தின்னவன். ஆமா, அந்த மாதிரி தண்ணி குடிக்க வச்சுவிடாதீங்க. ஓகே, ஆமாம். இதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் எவ்வளோ உப்பு போடுறீங்கன்னு பரிசுத்தாவின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். நீங்கள் காரம் எவ்வளோ போடுங்க, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இதென்ன பரிசுத்தாவியானவர் குக்கரி சேனலாக வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து குக் பண்ணுறதுக்கு. போகும் வழியை காட்டுவார், நடக்கும் பாதையை காட்டுவார், அநீதி இருக்குமானால் உள்ளத்திலே உணர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். சும்மா அவரை எங்கே இல்லாமல் வம்பல மாட்டி விடுறாங்க சில ஊழியக்காரங்க. எனக்கு அன்பானவர்களே, நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர்றாரு. ஆமென். இந்த நீதி உள்ள வாழ்க்கை என்னன்னா, இன்னைக்கு பெரிய ஒரு கெஸ்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், ஆர்டர் பண்றதுக்கு ஷால் பொத்திரம் பாருங்க. அதே மாதிரி நம்மளை நீதி என்கிற சால்வியை பொத்தி விடுறேன். ஓ ஹல்லேலூயா. ஆமா, உங்களை பொத்தாம விட்டா நீங்க செய்யறதெல்லாம் அநீதியா இருப்பீங்க. அதனால வாடகை ஒவ்வொருக்கு ஓவரா தெரியுற, இங்க வா அப்படின்ட்டு என்ன பண்ணி விடுறாரு, நீதியின் சால்வையை பொத்தி விட்டு இப்போ எடுங்க ஒரு போட்டோ எடுங்கன்ற. பொத்திரமெல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு போஸ் கொடுக்காம இருக்கவே மாட்டான். ஏன்னா ஒரு 100 ரூபா சாலை பொத்திட்டு அவன் லட்சத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆண்டவர் நீதியின் சால்வை என்ன செஞ்சிடறாரு, உங்க மேல போட்டு விட்டுட்டாரு பாருங்க. அது என்ன கலர் பாஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. அது எது கலர், என்ன கலரா இருந்தானே உங்க மேல என்ன வந்துருச்சு, நீதியின் சால்வை உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு, பொத்தி விட்டுட்டாரு. ஹல்லேலூயா. விசுவாசத்துல பொத்திட்டாரு. ஆமென். இப்ப நம்ம எல்லாம் யாரா மாறிட்டோம், நீதிமான்கள். நான் முடிக்க போறேன். கடைசியா அதுதான் நான் நேத்து எனக்கு தொட்ட ஒரு சப்ஜெக்ட். நான் உபாச கூட்டத்தில் பேசுனதான், நேற்று தான் பேசினதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். அவர்கள் வயதான காலத்திலும் வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். எல்லாரும் சொல்லுங்க ஆமாம். ஒரு மனுஷன்னா அவனுக்கு வயசு என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் இளமை இளமை இதோன்ட்டு இருக்கக்கூடாது, என்றும் இளமை எப்படி நினைக்கக்கூடாது. நாளாக நாளாக வயசாக வயசாக என்ன ஆகும்பா, முடி நரைக்கும், கசண்டி வரும், முகத்தில் என்ன வரும், சுருக்கு வரும். ஹவ் டு ரிமூவ் த சுருக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. அது வர்றதெல்லாம் என்ன செய்யும், வரும். நானும் அந்த காலத்தில் இங்கே வந்து தான் ஃபேர் அண்ட் லவ்லி போடலை. நான் கேரளாவில் இருக்கும் போதெல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டேன், அப்படியே தான் இருக்கிறேன். கொஞ்சம் கூட சிவப்பு ஆகவே இல்லை. அங்கே நிறைய கிரீம் தடகிறது, இங்கே வந்து ஒன்றுமே கிடையாது. சைபால் அப்படின்னு ஒரு கிரீமை உதடில் தடவிக்கிறது. ஏன்னா பனிக்கு என்ன செய்யும், உதடு வெடிக்கும். அப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து எதை தடவுறேன்,
ஃபேர் அண்ட் லவ்லி, அதில் ஒரு பொம்பளை படம் நல்லா போட்டு முகத்தில் பளபளன்னு இருக்கும். சரி, நம்மளுக்கு என்ன வந்துடும்? முகம் பளபளம். எதில் ஆரம்பிச்சது? 13-14 வயசில் தடவை ஆரம்பிச்சு இப்போ தடவலை விட்டாச்சு. அல்லது எத்தனை தடவை என்ன செய்ய, இருக்கிற ஃபேஸு தான் இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, வயசு ஆகத்தான் செய்யும், ஆனால் அன்பு குறையாது ஆண்டவர் மேலே. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு வயசானாலும் வாஞ்சை குறையவே கூடாது, பொசிஷன் குறையவே கூடாது. நான் கிழவன் ஆயிட்டேங்க, அதனால இதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. கிழவனும் எப்படி சொல்லுவானா, வாலிபனாய் குதிக்க வேண்டும். இன்னும் ஒரு ஆமேன்னு வர மாட்டேங்குது. இது எனக்கா பேசுறேன், உங்களுக்கு தான் பேசுறேன். அல்லேலூயா. நீங்க உங்க வயது திரும்ப வாழ வயதாகும். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது. நான் சொல்றேன், நீங்க இழந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எதெல்லாம் செய்யாம விட்டீங்களோ அதெல்லாம் செய்யறதுக்கு கர்த்தர் பலனை உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய வார்த்தை சும்மா இருக்காது. ஆமென். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்ப நான் சப்ஜெக்டுக்கு வர்றேன். 8-9 வசனத்தை வாசிங்க. ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரி ஊழியம் செய்து வருகிற காலத்தில் முறைமையின்படி அவன் தேவாலயத்திற்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். லிசன், இப்ப பைபிளை படிக்காதீங்க, கவனிங்க. இந்த சகரியா ஒரு வயசானவன் சொன்னேன். ஒருவேளை அவன் ஆசாரிய ஊழியத்தில் இருந்து அவன் ரிட்டையர்மெண்ட் கூட ஆயிருக்கலாம். ஆனாலும் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் ஊழியம் நின்று போனாலும் வயது முதுமை ஆனாலும் அவன் உள்ளத்தில் என்ன குறையல, வாஞ்சை குறையல. கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஆசாரியர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். எதற்கு? ஆசாரிய ஊழியம் தூபம் காட்டுறதுக்கு, தூபம் காட்டுறதுக்கு. இப்ப சகரியா மெல்ல 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 போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறான். எல்லாரும் சொல்றாங்க, சகரியா நீங்க என்ன இங்க வந்திருக்கிற, நீ என்ன வந்திருக்கிற? இல்ல இல்ல, என் பேரையும் எழுதிக்கங்க, என் பேரையும் எழுதிக்கங்க. எதுக்குன்னா குலுக்கி போடுவாங்க. அந்த பேர் விழுந்துச்சுன்னா அவனை எங்க விடுவாங்க? உள்ள விடுவாங்க. சகரியா இதை நேற்று நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண. இப்போ அந்த மாதிரி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு டைம் இல்லை. பாருங்க, வயசானவனா வந்து நிற்கிறான். எல்லாரும் பார்த்து, என்னப்பா இந்த வயசுலையும் வந்திருக்கிறீங்க, என் பேரையும் எழுதி போடுங்கப்பா. எழுதி போட்டாங்க. இப்போ ஜெபம் பண்ணிட்டு குலுக்கி எடுக்கிறாங்க. அங்கே பேர் வருகிறது சகரியா. அல்லேலூயா. வயதானாலும் அவனுக்குள்ள என்ன குறையல? நான் சொல்றேன், விசுவாசிக்கு யாருக்குமே வயசே ஆகக்கூடாது. அல்லேலூயா. நான் அதைத்தான் பிலீவ் பண்றேன். எனக்கு எவ்வளவு டிசேபிளா இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். என்னுடைய ஹோல் பாடியும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் ஒரு நாளும் நான் குறையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. கடைசி வரை கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அநேகருக்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என் நிலைமையில நீங்கள்லாம் இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூட இந்த மாதிரி பண்ண முடியாது உங்களால். அவ்வளவு பிரச்சனையில் நான் இருக்கிறேன். அதை பற்றி நான் ஒரு நாள் கவலையும் பட கிடையாது. என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். இப்போ வயதான காலத்திலும் வந்து நிற்கிறான். இந்த சில நேரம் பார்த்தீங்கன்னா, இந்த கொத்தனாரு எல்லாம் ஒரு இடத்துல கூடி நிற்பாங்க. இந்த முக்கில் கூட நிற்பாங்க. முக்கில் எல்லாம் ரோட்டில். அதில் சில நிமிர்ந்த ஆளுங்க நிற்பாங்க. கையில் தூக்குவாளியை வச்சுக்கிட்டு இப்படியே நிற்பாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்தையா பார்ப்பாங்க. எதுக்கு? என்னை வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா, என்னை வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களா? பார்த்தீங்களா? அப்படி உங்களை யாரையாவது வச்சிருக்காரு ஆண்டவர்?
கைத்தட்டுங்க நண்பா. நண்பா நண்பனை சொன்னால் நண்பிகளும் கைத்தட்டுறாங்க. அப்படியே முகத்தை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். துண்டையும் தோளில் போட்டுட்டு ஆமாம் அவங்க மற்றவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏப்பா நீ வாப்பா இன்னைக்கு நிமிந்தாட வாப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே வேகமாக வந்து காலை சாப்பாட்டையும் வச்சுருப்பான் தூக்கில். காலையில் சாப்பிட மாட்டான். 5:30 மணி 6 மணிக்கு வந்து கிளம்பி போவாங்க. என்னை யாராவது வேலைக்கு கூப்பிடுவாங்களா? அவனுடைய முகத்தில் என்ன இருக்கும்? ஒரு ஏக்கம் இருக்கும். என் மனதை பாதித்த ஒரு காரியம் என்னன்னா, ஒருத்தர் வந்து தூக்குவாளி எல்லாம் வச்சுக்கிட்டு, சார் எனக்கு வேலை கிடைக்கல, ஒரு 50 ரூபா ஏதோ கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணுன்னா எனக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கேட்டு திறக்கவே முடியல, மேலே வந்துடுறாங்க, போய் அங்கிருந்து அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், கத்தி விட்டுட்டேன். அந்த ஆள் அப்படியே துண்டு எடுத்து வாயில் கடிச்சிட்டு போயிட்டார். எனக்கு இன்னும் அது மனசுக்கு திருப்தியே இல்லை. அவன் ஏமாத்த வந்தானா இல்லை உண்மையோட வந்தானான்னு தெரியல. ஆனால் அங்கே வேலை செய்ய வந்த கொத்தனாரை சொல்கிறேன், நிறைய பேருக்கு கொடுப்பேன், ஆனால் எனக்கு மனசே இல்லை, விரட்டிட்டேனே. நீங்கள் மனசு அப்படியே ஒரு 20 ரூபா கூட கொடுக்க முடியாது பாவியா நீ அப்படின்னு என் மனச்சாட்சி என்ன சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி தான் சகரியா போய் இப்படியே நிற்கிறான். என் பேர் விழுமா, உள்ளத்தில் அவனுக்கு ஒரு வாஞ்ச, நானும் ஆண்டவருக்கு தூபம் காட்டணும், ஆராதனை உமக்கே அப்படின்னு அவருக்கு என்ன செய்யணும். ஆனால் தள்ளாத வயது, நடக்க முடியாத வயது, ஆனாலும் மனதில் ஒரு வாஞ்சை இருந்தது. அவன் பேரை கொடுத்துட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது குலுக்கி போட்டவன் பேர் எடுத்துட்டு வாசிக்கிறான். என்ன வாசிச்சான்? சகரியா கம் ஃபார்வர்ட், சகரியா வேர் ஆர் யூ, கம் ஃபார்வர்ட். சகரியாவுக்கு, வயதான சகரியாவுக்கு அவனுக்கு வாலிபனை போல ஒரு தெம்பு வந்தது. கூட்டத்தை விலக்கி விட்டுட்டு என்ன செய்தான்? ஓடினான். நக்கன்பானவர்களே, இந்த சபையில் எத்தனையோ வயசானவங்கெல்லாம் இருக்கிறீங்க. 30 வருஷம் விசுவாசி இருக்கிறீங்க, ஏன் 35 வருஷம் விசுவாசி கூட இருக்கிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வயதெல்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் ஒரு வீட்டுக்கு பால் காய்ப்புக்கு போயிருந்தேன். அந்த பால் காய்ப்பு இப்போ தான் 2 நாள், அது ஃபோட்டோ எடுத்து போடணும்னு பார்த்தேன், ஃபோட்டோ எடுக்க மறந்து போயிட்டேன் பாரு. அப்போ சொன்னேன், அந்த குடும்ப தலைவனை பார்த்து சொன்னேன், அது சபைக்கே வரமாட்டார். சொன்னேன், உனக்கு இந்த வயசு தானே அப்படின்னு. எப்படி? நான் அந்த ஊருக்கு வந்த வருஷத்தை வச்சு கணக்கு போட்டுருவேன்பா. ஊருக்கு வரும்போது உனக்கு என்ன வயசு? 9 வயசு. இப்போ உனக்கு என்ன வயசு? 37 9 46 வயசு. கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன். நான் சொல்கிறேன், அது என் வேலை கிடையாது. ஆனால் உங்களுக்கு வயசே ஆகக்கூடாது. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. நீங்கள் எனக்கு மட்டும் பாஸ்டர் உங்களுக்கு வயசே ஆகக்கூடாதுன்னா ஆமேன் அப்படின்றப்ப. ஏன்னா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம். சொல்லுங்க, ஓடி ஓடி டாடி 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 டாடி. ஆமென். ஓடி ஓடி உழைக்கணும். அல்லேலூயா. ஓடி ஓடி உழைக்கணும், உலகத்துக்கெல்லாம் சொல்லணும், ஆடி பாடி துதிக்கணும் ஆண்டவருடைய அன்பை என்றும். எனக்கு நீ எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாம். அல்லேலூயா. நான் நேராக தான் சொன்னேன், ஓடி ஓடி ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? உழைக்கணும். எனக்கு இந்த இன்னைக்கு மாநகரில் 2 ஸ்டார் போடலையே, ஒரே இன்னைக்கு 2 வீலர் மட்டும் ஓட்ட தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. யாரையாவது மைண்டில் யோசிச்சு பார்க்குறேன், யாரையாவது கூப்பிடலாமா? நேற்று வீட்டில் சொன்னாங்க, யாரையாவது கூப்பிட்டு 2 ஸ்டாரை போடுங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன் அங்கே இருக்கு. ரொம்ப கஷ்டம்.
ஆனாலும் அதையெல்லாம் அடக்கிக்கிட்டு தான் இருக்கிறேன் நான். அல்லேலூயா. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இளமை முதுமையா மாறலாம், ஆனா நம்ம வாஞ்ச ஒரு நாளும் குறைஞ்சிடக்கூடாது. முடிக்கிறேன், டைம் எடுத்துட்டேன் ரொம்ப. அல்லேலூயா. ஆமென். ஊழியத்தை நேசித்தான். எல்லாரும் சொல்லுங்க. ஒரு நாள் வயசாகுதுன்ட்டு லீவ் போட்டுறாதீங்க. நேற்று கேரளுக்கு நான் போகல, லீவ் போட்டேன். அல்லாமல் இருந்தாலும் சில வீட்டுக்கு போக முடியலை. ஆனாலும் இந்த பசங்க நம்மளை விடுறது கிடையாது. உடனே ஃபோனில் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்றாங்க. அது நல்ல ஐடியா தான். வீட்டில் இருந்துக்கிட்டே உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், எதை வச்சுக்கிட்டு, மொபைலை வச்சுக்கிட்டு உன்னதத்திலே உடனே அவங்க நினச்சிங்க, அவங்களும் அங்கே இருந்து உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். சொல்லுங்கப்பா. ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதின உடனே நான் நேரே போய் அந்த வீட்டில் ஆசீர்வதித்ததை அவங்க உணர்றாங்க. ஏன்னா சிலர் வீடு படி, அதில் ஏறுறதுக்கு எனக்கு ரொம்ப மடி. அதனால் உட்காந்து சிலர் மைக்கை கொண்டு வந்துடுவாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அப்படியும் கேரள் போய்கிட்டு தான் இருக்கிறது, மகிழ்ச்சியாக போய்கிட்டு தான் இருக்கிறது. நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம விசுவாசிகள் மாதிரி நம்மளை உபசரிக்கிறதுக்கு எந்த விசுவாசியும் கிடையாது. அது மட்டும் இல்லை, கவரில் வெயிட்டாக கொடுக்குறாங்க. அல்லேலூயா. வயிறும் நிறைகிறது, மனசும் நிறைகிறது, சிலருடைய பையும் நிறைகிறது. ஆமாம், அதை மறுக்க முடியாது. எவனும் ஒன்றும் சொல்லாமல் இருப்பாங்க பாருங்க. சம்படி ஃபில்லிங் தேர் பேக்கு, கேக்கு, அதெல்லாம் சாப்பிட முடியாது, கொண்டாங்க. தீசரா, அப்புறம் உள்ள ஈரா, உள்ள அமுக்கரா, அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். என்ன மகிழ்ச்சி இல்லையா? நீங்கள் கொடுக்க வேணானாலும் கேட்க மாட்டீங்க, கொடுப்போம் பீங்க, நாங்கள் வாங்கி தின்னுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. அடுத்த வருஷம் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதான் ஒரு மகிழ்ச்சி. இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கேரளுக்கெல்லாம் நான் போகணும், ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைங்க. ஆமென். ஊழியத்தில் என்ன இருக்கணும் நமக்குள்ள? வாஞ்ச என்ன செய்யக்கூடாது? இல்லைங்க, நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்து எந்த காலமும் மாறாதது கர்த்தருடைய ஊழியம். ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதது கர்த்தருடைய ஊழியம். இன்னைக்கு மட்டும் நான் கவர்மெண்ட் ஜாப்பு பார்த்துருந்தேன்னா எனக்கு சென்ட் ஆஃப் கொடுத்துருப்பானுங்க, அனுப்பியிருப்பானுங்க. ஆனால் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்? அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெவன். நோ ரிட்டையர்மெண்ட், நோ விஆர்எஸ். ஹல்லேலூயா. நோ டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர் மட்டும் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க பாஸ்டர். நோ டிரான்ஸ்ஃபர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்காக ஓடி ஓடி உழைக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சகரியாவுக்குள்ள இருந்த அதே பலன் உங்களுக்குள்ள வருவதாக. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருந்தேன், எப்படி இருந்தனோ அப்படி சொல்லாதீங்க. அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நல்லா இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு நீங்கள் வேகமாக இருக்க வேண்டும். எல்லா ஆல் கிரெடிட் கோஸ் டு அவருக்கு தான் எல்லா மகிமையும். ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்சம் நேரம் நன்றி சொல்லுங்க. அந்த சகரியாவை போல என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்கப்பா. குற்றமில்லாதவனாக, நீதி உள்ளவனாக, வாஞ்சை உள்ளவனாக